உமக்கே ஆராதனை என்ற சால்வேஷன் டிவி இந்த ப்ரோக்ராமுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த ஆராதனையில் அவர் மகிமைப்படுவாராக. அஷர்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், நான் உன்னிலே மகிமைப்படுவேன். எப்படி மகிமைப்படுவேன் என்று சொல்வார்? நாம் அவரை துதிக்கும் போது அவர் நம்மிலே மகிமைப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு உரிய தேவன் அவர்தான். தூய ஆவியே வர வேண்டும். தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே ஆவியானவர் வந்தார் என்று சொன்னால் நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும், நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். இந்த ஆராதனை முழுவதுமாய் அவருடைய பிரசன்னம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்மோட சேர்ந்து பாட போகிறீங்க? வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த அருமையான இந்த துதி ஆராதனை வேலையிலே கர்த்தர் நீர் இறங்கி வருவீராக. இந்த பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவர். எங்கே 2-3 பேர்களை நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே வருவேன் என்று சொன்ன தேவன், இந்த ஆராதனை வேலையிலே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே வர வேண்டும் தேவ ஆவியே
பாத்திரர். முத்திரையை உடைப்பதற்கு நீர் பாத்திரராக இருக்கிறேன். சகல கனமும் மகிமையும் துதி ஒருவருக்கு மட்டும்தான் சொந்தமானவரே. ஜீவ சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நாங்கள் இந்த ஆராதனை வேளையிலே எங்களை உண்டாக்கின ஒப்பற்ற சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனை, ஜீவனுள்ள தேவனை, தேவர்கள் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனை, வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசனை உருவாக்கின தேவனை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த துதிகளிலே நீர் மகிழ்வீராக. ஒருவருக்கு மட்டுமே சகல கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். நீரே மகிமைப்படும். ஹல்லேலூயா. Thank you Jesus. அவரே ஆராதனைக்குரிய தேவன். நாம் ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும்? அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்ல முடியும், சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் ஸ்தோத்திரம் போடு. நம்மை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். எதற்கென்றால் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன். நாம் கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் உபாகமத்திலே மோசே சொல்லுகிறார், தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்கள் அப்படி என்று உபாகமத்தில் மோசே மூலமா கர்த்தர் பேசுகிறார். இத்தனை ஆண்டுகள் அவருடைய தோளிலே நம்மை சுமந்து கொண்டு வந்த தேவன். கொஞ்ச நேரம் நம்ம திரும்பி நம்ம நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்த தேவன். வியாதியின் நேரத்திலே, கடன் பிரச்சனை நேரத்தில், அவமானங்கள் நிந்தையின் நேரத்திலே, ஏற்ற நேரத்திலே நல்ல வார்த்தைகளை கொடுத்து மீண்டுமாய் ஓடும்படி செய்த தேவன். எலியா சோர்ந்து போய் சூறைச்சலில படுத்து கொண்டிருக்கும் போது விழாவிலே தட்டி இன்னும் அதிகமாய் ஓட வேண்டும் என்று உற்சாகம் ஊட்டின அந்த தேவன் நம் வாழ்க்கையிலும் நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் எம்மை உன் தோள்களில் தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் கூறுவோம். அதனால நாம ஆண்டவரை சந்தோஷமா இந்த பாடலை பாடும்போது என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி சந்தோஷமா இந்த பாட்டை பாடுவோம். என் மீதா இத்தனை அன்பு இயேசு ராஜா, வானம் பூமி யாவும் படைத்த வல்ல ராஜா, சர்வ வல்ல ராஜா. நம்ம ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைச்சாராம். நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறார். நட்சத்திரம் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, வானத்தை பாரு, எவ்வளவு நட்சத்திரம் இருக்குது, உன்னால என்ன கூடுமானால் என்ன அப்படி சொன்ன தேவன். அதனுடைய எண்ணிக்கையெல்லாம் என்னன்னு அவருக்கு தான் தெரியும். மனுஷராகி நம்மளால எண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம அருகாமையில் இருக்கிறார், நம்மை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீதா இத்தனை அன்பு இயேசு ராஜா, வானம் பூமி யாவும் படைத்த வல்ல ராஜா. என் மீதா இத்தனை அன்பு இயேசு ராஜா, வானம் பூமி யாவும் படைத்த வல்ல ராஜா, சர்வ வல்ல ராஜா, இயேசு 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 ராஜா. இத்தனை ஆண்டுகள் எம்மை தோள்களில் தூக்கி சுமந்ததை நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நன்றி சொல்கிறோம். இத்தனை ஆண்டுகள் எம்மை தோள்களில் தூக்கி சுமந்ததை நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்த
வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்குரிய தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரம் வந்தது. நிறைய நாட்களாக உங்களுக்கு நன்மை கிடைக்கவில்லை என்று வருத்தி கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், சீயோனே, சீயோன் குமாரத்தியே, உனக்கு குறித்த நேரம் வந்தது, நான் நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது புது கிருபைகள் தினம் தினம் வாழ்வினில் தயவாய் தந்ததை துதித்து பாடுவோம். உந்தன் வருகையில் எம்மை சேர்த்திட ஒப்படைத்து பாதம் பணிகிறோம். புது புது கிருபைகள் தினம் தினம் வாழ்வினில் தயவாய் தந்திரே துதித்து பாடுவோம். உந்தன் வருகையில் என்னை நினைத்திட ஒப்படைத்து பாதம் பணிகிறோம். இதை போல ஏதுமில்லை. என் மீதா இத்தனை அன்பு இயேசு ராஜா, வானம் பூமி யாவும் படைத்த வல்ல ராஜா, சர்வ வல்ல ராஜா. பாடுவோமா? என் மீதா இத்தனை அன்பு இயேசு ராஜா, வானம் பூமி யாவும் படைத்த வல்ல ராஜா, சர்வ வல்ல ராஜா, இயேசு 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 ராஜா. கடவுளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு சொல்றார், யோசுவா கிட்ட சொல்றார், நீ முன்னாடி போ, நான் கிரியை செய்றேன். கிபியோனின் குடிகள் மேலே கர்த்தர் பெரிய பெரிய கற்களை வர வைத்து அந்த போரையே சாதகமாய் மாற்றி கொடுத்த தேவன். அவருக்கு பேரு சேனைகளுக்கு முன்பாக செல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. சேனைகளுக்கு முன்பாக செல்லுகிற தேவன். எரிகோவின் கோட்டையை தகர்த்த தேவன். எரிகோ கோட்டை யாரும் தகர்க்க முடியாத அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெருமை இருந்தது. ஆனா அங்கிருந்த ராக்கா பேசி அவளுக்கு மட்டும் தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட வர்ற அவங்க கடவுள் ரொம்ப பெரிய கடவுள். செங்கடலே இரண்டா பிளந்து வந்தாரு, வானத்திலிருந்து மன்னாவெல்லாம் கொடுத்தாரு. அந்த ஜனங்களெல்லாம் அந்த பாலா கிராச்சா பீலையாம் அவர்களுடைய காரியத்தில் அவர் கேள்விப்பட்டு அந்த வேவுக்காரர்கள், இஸ்ரவேலுடைய வேவுக்காரர்கள் சொல்றான், நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கண்டிப்பா எரிகோ கோட்டை உங்களால பிடிக்க முடியும், ஆனா நீங்க பிடிச்சீங்கன்னா என்னையும் உங்களுடைய ஜனத்துல என்னையும் சேர்த்துக்குவீங்களா என்று சொல்லி கர்த்தரை அவள் அறிந்திருந்தாள். அவருடைய பயங்கரமும் பராக்கிரமத்தையும் அவள் அறிந்திருந்தாள். ஹல்லேலூயா. அதனால பாருங்களேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த லிஸ்ட்ல அந்த ராகாப் பேரும் வந்திருக்கு. ரூத்தோ ஆண்டவரை பிடிச்சு கொண்டா, பிடிச்சதுனால அந்த லிஸ்ட்ல அவளும் வந்தா. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்க எங்க ஜனமே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசு நல்லவர், அவரை பிடிச்சிக்கொள்ளுங்க. அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்ற
அவர் வல்லவர், அடைக்கலமானவர். 40 வருஷம் வனாந்திரத்திலே நடந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாத ரட்சைகள் தேய்ந்து போகவில்லை, அவர்களுடைய வஸ்திரங்கள் பழசாய் போகவில்லை. 40 வருஷம் அளவும் தூதர்கள் உண்ணும் உணவால் அவர்களை போஷித்த தேவன் உங்களையும் என்னையும் அவர் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, thank you Jesus. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். கரங்களை தட்டி பாடுவோமா? நல்லவர் அவர் வல்லவர், அதிசயமானவர். சேனைகளின் தேவன். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் உயர்த்திடுவார், தாங்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர். பாடுமா? சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். அவர் உன்னை உயர்த்துவார், உன்னை தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனையின் கர்த்தரை நம்பிடுவார், பாக்கியம் அடைந்திடுவார். சேனையின் கர்த்தரை நம்பிடுவார், பாக்கியம் அடைந்திடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நாமே நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர். ஆமென். எந்த ஏக்கங்கள் எல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்த ஏக்கங்கள் எல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர். ஆபத்தில் என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர். இந்த புவியின் யாத்திரை மிக கடினம். தேவ கிருபைகள் எந்த நேரமும், பகலில் மேக சமமும், இரவில் அக்கினி ஸ்தம்பமும், அக்கினி என்னை வழி நடத்தும். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் எந்நேரமும். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் எந்நேரம். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்கினி ஸ்தம்பம்,
Thank you, Jesus. நம்ம வைக்கிற நம்பிக்கை முழுவதுமாய் அவர் மேல். நம்பிக்கை என்பது விசுவாசம். கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. அவரை சொல்ற தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். 75 வயசு கூப்பிட்ட ஆண்டவர் 100 வயசுல ஒரு குமாரனை ஆபிரகாமுக்கு கொடுக்க வல்லவர். சாகர நிலைமையில இருந்த எசேக்கியாவுக்கு தெரியும் யார்கிட்ட போனா தனக்கு ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி ஆலயத்துல போய் சுவர் பக்கமா திரும்பி அழுவுற, ஆண்டவரே நான் சீக்கிரமா சாக வேண்டுமா, எனக்கு இன்னும் நான் ஜீவனோடு இருக்கணும் ஆண்டவரே. பாருங்க, அவனுடைய சத்தத்தை கேட்ட தேவன். நீங்க அவர் மேல எப்படி விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள்? படகு மூழ்கத்தக்க விதமாய் காற்றும் கடலும் வீசினாலும் அந்த படகு எவ்வளவு அசைவுகள் இருந்தாலும் அந்த அசைவுல ஆண்டவரும் அப்படியே இங்கே அங்கேயும் போயிட்டு வந்திருப்பாரு. ஆனா நித்திரை செய்கிறவர் போலதான் இருந்தார், கண்டுக்காம இருந்தார். மடியணும்னா நம்ம கூட சேர்ந்து அவரும் தான் மடியணும். நம்மளை பார்க்கிறார். நீங்க முழு விசுவாசம் அவர் மேல வைக்கிறீங்களா? முழு விசுவாசமா ஆண்டவரே எனக்கு ஜீவனை தாரும் என்று சொன்ன எசேக்கியாவுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்த ஆண்டவர் படகிலே படுத்து உறங்கினாலும் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை கொண்டு போய் அக்கினி சூளையிலே போட்ட போது நிறுத்தின பொற்சிலையை நான் வணங்க மாட்டேன் என்ற அவர்களுக்குள்ளே இருந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். அவங்க சொல்றாங்க, ராஜா கொண்டாங்க, நேபுகாத் நேச்சாரே, நீ நிறுத்தின பொற்சிலையை நான் வணங்கவே மாட்டேன். எங்க ஆண்டவர் மிகவும் பெரியவர். செத்தாலும் நாங்க சாகுறோம், நாங்க எங்க யெகோவா தேவனை தவிர வேறு எதையும் வணங்க மாட்டோம். அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கை, அந்த போல்ட்னஸ் கர்த்தர் பார்த்தார். 7 மடங்கு அக்கினி சூளை அதிகமாக்கப்பட்ட சூழ்நிலையும் எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த அக்கினி அவர்கள் பேரில் பற்றவில்லை. அக்கினிக்கு முன்பாக அவர்கள் நடுவிலே கர்த்தர் அவர்களோடு உலாவினார். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் பயபக்தியும் பரிசுத்தமும் கர்த்தரையே வரவழைத்தது. ஹல்லேலூயா. நமக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவை நம்பினவர்கள் மாண்டு போனதே கிடையாது. அவளை ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயம் கொண்டோராய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. நம்மை அவர் விடுவிக்க வல்லவர். சிங்கத்தின் வாயில் என்று கர்த்தர் விடுவிக்க வல்லவர். நாசில சுவாசம் உள்ள மாந்தரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்கும் போது கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலையில் மேல் கட்டும் வீடாய் நாம் நிற்க முடியும். ஹல்லேலூயா. Thank you Jesus. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துணை நடத்துவா. பாட்டு தெரிந்த படத்த பழைய பாட்டு கூட சேர்ந்து பாடலாமா? காத்துனை நடத்துவா.
விசுவாசித்தான். நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் தகப்பனான ஆபிரகாம் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். வறட்சி மிகுந்த காலத்திலும் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். வறட்சி மிகுந்த காலத்திலும் பக்தன் வலது பரிசத்திலே கர்த்தர்தாம் நிற்பதாம் அசைந்திடான். பக்தன் வலது பரிசத்திலே கர்த்தர்தாம் நிற்பதாம் அசைந்திடான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயில் நின்று ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாயில் நின்று ரட்சிப்பார். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே என்று. ஓ நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நெஞ்சமே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் மனசுல ஒரு விசுவாசத்தோட இருக்கிறீங்க? அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமும் அவரால் முடியும். பரலோகமே அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அவர் இருக்கிறவர், இருந்தவர், வர போகிறவருமான சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒரு வானங்கள் போற்றும் தேவன், வானம் போற்று வானாதி வானம் கொள்ளாத தேவன். ஹல்லேலூயா. Thank you ஜீசஸ். நாம் அவரை துதிக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சையா இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you ஜீசஸ். வானம் போற்றும் உயிர் தெழுந்த கர்த்தரை, ஈடற்றவர், அழகில் சிறந்தவர், சிங்காசனத்திலே விற்றாலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த ரட்சகரை,
என்று அவர் எனக்கு ஜீவனை ஈந்தார். ஜீவனை எதற்காக ஈந்தார்? என்னை ரட்சித்து அவரோடு நித்தியமாய் அவரோடு கூட வைத்துக் கொள்வதற்காக. இந்த உலகத்தின் ஆசைகள் எல்லாம் மாயை மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. இந்த உலகத்தின் வேஷங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. பரலோகம் தான் நித்தியமானது. காணாதவைகள் அல்லவோ நித்தியம். காண்கிற யாவும் அழிந்து போகும். காணாத தேவன் பரலோகம் நித்தியம். Hallelujah. Thank you Jesus. All heavens declare the glory of the risen Lord. Who can compare with the beauty of the Lord? Forever you will be the Lamb upon the throne. I gladly bow my knee and worship you, Lord, and worship you, Lord. நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஈடற்றவர், அழகில் சிறந்தவர், சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். I will proclaim the glory of the risen Lord. Who can compare with the beauty of the Lord? I will proclaim the glory of the risen Lord, who once was slain to reconcile man to God. Forever you will be the Lamb upon the throne. I gladly bow my knee and worship you, Lord. I worship you, Lord. Thank you, Jesus. You are the only one God, ஆண்டவரே. உமக்கு முன்பாக எல்லாம் வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறது. நீர் உயிர்த்தெழுந்த ரட்சகர். நீர் உயிர்த்தெழுந்த போது இந்த பாவ சாபங்களை வென்ற தேவன். உடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பு உண்டு. உடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு சுகம் உண்டு. உடைய ரத்தத்திலே எங்களுக்கு பலன் உண்டு. வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கின தேவன். உடைய வார்த்தைகளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. Hallelujah. Thank you Jesus. இயேசுவே, உண்மையுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்கள் அருகாமையில் இருக்கிற தேவன். நாச்சியாரால் கைவிடப்பட்ட அந்த ஆகாரின் கண்ணீரை கண்டு அந்த வனாந்தரத்திலே பாலைவனத்திலே ஊற்றுகளை உருவாக்கின தேவன். பாதை அறியாத இடங்களிலே பாதை காட்டக்கூடிய தேவன். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. உடைய நாமத்தினாலே பேய்களோடும் சாபங்கள் தீரும் ஆண்டவரே. அன்று 2000 வருடங்களுக்கு முன்பாக சிந்தின அந்த ரத்தம் இன்று எங்கள் மத்தியிலே, எங்கள் வீடுகளிலே, எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே அந்த ரத்தத்தை ஊற்றுவீராக. கட்டப்பட்ட சூழ்நிலைகள் மாறுவதாக. கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, வியாதியோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய ரத்தம் சிந்தப்படுவதாக. பாதாளம் வேதாளம் யாவையும் வென்ற அந்த உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பதாக. ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம்.
தேவ தூதர்களை அனுப்புவீராக. வழிகளை ஆயத்தப்படுத்துகிற தேவ தூதர்களை அனுப்புவீராக. உடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போவதாக. ஏற பெற்ற ரத்தம் ஆண்டவரே, 2000 வருடங்களுக்கு முன்பாக சிந்தின அந்த ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் தெளிக்கப்படுவதாக. பிசாசின் கட்டுகள் உடைந்து போகட்டும். முடியாத காரியங்கள் முடியும்படியாய் செய்வீராக. தடைகளை உடைக்கிற தேவன் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். பிள்ளைகளுடைய தடைகளை உடைத்து போடுவீராக. அப்படியே செய்ததுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இவ்வளவு நேரம் ஆண்டவரே சால்வேஷன் டிவியில ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்தும்படியா நீர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சியும் அதுல ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேக இடங்களுக்கு செல்லட்டும் ஆண்டவரே. எல்லார் வீடுகளிலும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். வருகைக்கு ஒரு கொட்ட ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்த கிருபை செய்வீராக. நாமத்தினாலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கனமும் மகிமையும் துதி ஒருவருக்கு சொந்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.